Passionate about traveling, but short on time to plan? Let us help you see the world. Your passport to luxury travel, redefining luxury travel. தற்பொழுது 4 மொழிகளில் தாய் மண்ணே பாடலை வாசன் டிஜிட்ஸ் யூடியூப் சேனலில் பார்த்து மகிழுங்கள். உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. அழிவின் விளிம்பில் இருக்கும் 20 வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும். காலையில் பயன்படும் பல்பொடி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது. நேர்களே வணக்கம். இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு டெல்லியில இருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் இணைந்துள்ளார். அடுத்த டெல்லி லீக்ஸ் இன்று வாருங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் அருண். நமஸ்காரம். நமஸ்காரம். டெல்லி லீக்ஸ் சொல்லிட்டு யாரை பயமுறுத்துறீங்க என்னப்பா அருண்? டெல்லி லீக்ஸ் சொல்லிட்டு நீங்க யாரை பயமுறுத்துறீங்க? இது திமுகவியா, அதிமுகவியா, இல்ல பாஜகவியா? காரணம் என்ன என்று கேட்டால், இன்று நான் சொல்லக்கூடிய டெல்லி லீக்ஸ் 5ம் பரபரப்பாக இருக்க போகிறது. அந்த பரபரப்பு என்பது தமிழக அரசியலை மாற்றும், திசை திருப்பும். இப்படி 360 டிகிரி அடிக்கும் பாருங்க. ஏன் தெரியுமோ? டெல்லி லீக்ஸ் ரொம்ப நீங்க கேள்வி கேட்கறீங்க, நானே சொல்லிட்டு போயிட்டோம். 5 முடிச்சுட்டு நானே கேட்கிறேன் சார். அப்படி இல்லை. நேயர்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் வேணும். நம்மளே எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது முதல்லயே. காரணம் என்ன என்று கேட்டால், நேயர்கள் அருண் ராஜகோபாலனுடைய அந்த சம்பாஷணையை, நேரிடலை இஷ்டப்பட்டு பார்க்கிறார்கள். காரணம், தங்களுடைய இருக்கக்கூடிய கேள்வித்திறன், நான் பதில் சொல்லக்கூடியது, இதுல இருந்து வரக்கூடிய ரகசியங்கள்லாம் வெளில வந்துடுது எல்லாமே. இன்னைக்கு வர 5 இருக்கு பாருங்க, பார்த்துட்டே இருங்க. நான் முதல் விஷயமே ஒரு முக்கியமான தேசிய பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார். அடுத்தடுத்து தமிழக அரசியல் சரவெளிகளுக்கு பின்னாடி வரலாம். முதல் விஷயமா நான் கேட்க இருக்கிறது, ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட பாஜக பிஜு ஜனதா தள் கூட்டணி, மோடி நவீன் பட்நாயக் இருவரும் இணைந்து செயல்படுவதாக ஒரு ஒரு தியரி, கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லலாம், பேக் எண்ட் ஸ்டோரின்னு சொல்லலாம், அது உலவியது. பாஜகவும் பிஜு ஜனதாலும் கூட்டணியே அமைக்க போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு கூட எழுந்தது. ஆனாலும் அதுக்கு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் திரு வி.கே. பாண்டியன், திரு அமித்ஷா அவர்கள் இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி பேசி வந்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது. திடீர்னு பார்த்தா பிளான் கொலாப்ஸ், இருதரப்பும் வேட்பாளர்களை அறிவித்து விட்டன. வாட் வென்ட் ராங்? சாணக்கிய நேயர்களுக்கும் அருண் ரங்கராஜ் பாண்டே நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். வாட் வென்ட் ராங் சொல்லதை விட, why BJP accepted பித்துஹரி மேத்தாப் as MP for ticket. பித்துஹரி மேத்தாப் நவீன் பட்நாயக்குடன் நெருங்கிய இருந்தார். பிஜு ஜனதா ஒரு மாபெரும் குழப்பம் வந்துவிட்டது. இது ஒடியாவில் இருக்கக்கூடிய சீனியர் அரசியல்வாதிகளுக்கும் வி.கே. பாண்டியனுக்கும் இடையே இருக்கக்கூடிய பனி போர் தான் அது. பாஜக முயற்சி செய்தது நவீன் பட்நாயக்கை கையில் சேர்க்க வேண்டும் என்று. ஆனால் நவீன் பட்நாயக்கில் இருக்கக்கூடிய சீனியர் எம்பிக்கள் எல்லாம் நவீன் பட்நாயக்கில் உடல்நிலை போராத குறைக்கு 6 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவர் பேர்ல தான் ஓட்டு கிடைக்கிறது. ஒடிசான்னா நவீன் பட்நாயக் தான் ஓட்டு. நவீன் பட்நாயக் தான் ஓட்டு. பட்நாயக் அது ஒரு 50 வருட கால அரசியல் தமிழகத்தில் எப்படி காமராஜருக்கு பேரு இருந்ததோ, அதே மாதிரி பிஜு பட்நாயக் ஒரிசால. ஆனா இப்பொழுது பிஜு ஜனதா தள் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் கட்சியை ஒரு தமிழர் ஏற்றுக்கொண்டதனால், அங்கு இருக்கக்கூடிய பழைய ஒடிசா ஒரு திமிங்கிலங்கள், முதலைகள் போன்ற அரசியல்வாதிகள் எல்லாம் பாண்டியனை எதிர்க்கிறார்கள். ஆக பிஜு ஜனதா தள் உடையாது, ஆனால் சிதறும். எப்படி நேற்று பிஜு ஜனதா தளுடைய நாடாளுமன்ற குழுவிற்கு தலைவராக இருந்தாரோ பித்துஹரி மேத்தாப் என்பவர், ஹரே கிருஷ்ணா மேத்தாபினுடைய தத்து பிள்ளை. அவர் முதலமைச்சராக இருந்தவர். டாக்டர் ஹரே கிருஷ்ண மேத்தாப் என்று ஒரிசாவில் மாபெரும் தலைவர். அவர் நேற்று பிஜேபியில் சேர்ந்துட்டார். பிஜு ஜனதா தள் ஒருவேளை கூடிய விரைவில் சிதறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அருண்.
ஸோ இந்த நாள் தான் வந்தது. பிஜு ஜனதா தள் இஸ் ஃபேசிங் அன் இன்டர்னல் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் இருக்கு அப்படின்னா பாஜக போன்ற ஒரு மத்தியில மீண்டும் ஆட்சிக்கு வலிமையான மெஜாரிட்டியோட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கலாம். ஏன்னா எதிர்கட்சியாக ஒடிஷால ஆப்போசிஷன் ஸ்பேஸ ஆக்குபை பண்ணிருக்கிறதும் பாஜக தான் அப்படின்னு இருக்க, பாஜகவும் கூட்டணிக்குள் வந்தா ஒரு பரிபூர்ண மெஜாரிட்டியை ஒரு யூனிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும். மத்தியிலையும் இன்னும் சப்போர்ட் அண்ட் ஸ்டேக் அதிகமாகும் அப்படின்றப்போ ஏன் நவீன் பட்நாயக் இதுக்கு ஒத்துக்கல? நல்ல கேள்விதான் அது. ஆனா பிராக்டிக்கலா நாட் பிராக்டிக்கல். அது ஏன்னா 1 and 2 கூட்டணிக்க முடியாதுன்றதுனாலயா? அங்க காங்கிரஸ் செத்து போச்சு, அங்க எதிர்கட்சியே கிடையாது. இப்ப ஆந்திரா சிச்சுவேஷன் தான் இதுல ஒடிசால. ஆந்திரா பாருங்க, யார் ஜெயிச்சாலும் 2 கையில லட்டு நரேந்திர மோடிக்கு. ஒடிசா கூட அந்த மாதிரிதான். ஒடிசால யார் ஜெயிச்சாலும் சரி, அந்த பிஜு ஜனதா தளம் உடஞ்சி நீங்க வந்துட்டாங்க. என்ன பண்றது? தேர்தலுக்கு பின் ஆக மொத்தம் தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் என்ன என்று கேட்டால், பிஜு ஜனதா தளில் குழப்பம் இருக்கிறது. ஒரு தமிழன் முதல்வராக கூடாது, தமிழன் ஆதிக்கம் கூடாது என்று ஒடியா மக்கள், பழம்பெரும் குடியினர், சில மூத்த தலைவர்கள் எதிர்த்து இருக்கிறார்கள். அதுதான் கஷ்டம். ஓகே, இதுல அடுத்ததான் நான் கேட்கணும்னு நினைக்கிறது, திமுக அமைச்சர்கள் சிலர் அவர்கள்லாம் ஃபாரின் ட்ரிப் போக போகதான் நீங்க சூசக தகவலை சொன்னீங்க. எப்போ இந்த தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதுக்கு முன்னாடியேவா, என்ன காரணம், அபிஷியல் ட்ரிப்பான்னு சொல்லல. நம்ம ஆடியன்ஸுக்காக இன்னைக்கு நீங்க சொல்ல முடியும்? டெல்லி லீக்ஸ் 2 தமிழகத்தில் முதலாவதான கட்டம், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிந்தவுடன் கண்டிப்பாக சில மூத்த தலைவர்கள் பர்சனலாக அயல்நாடு செல்ல இருக்கிறார்கள். அதற்கான அவங்களுக்கெல்லாம் விசா அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பர்சனல் ட்ரிப்னு சொல்லிட்டாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய பர்மிஷன் தேவையானால் 6 அமைச்சர்கள், 6 முக்கிய திமுக தலைவர்கள் டாக்டர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதி அனுமதி கேட்டிருக்கிறார்கள். தோ இட் இஸ் எ பர்சனல் டூர். அவங்களுக்கு ஒரு வெள்ளை பாஸ்போர்ட் இருக்கும் அருண், நம்மளுக்கெல்லாம் ப்ளூ கலர்ல இருக்கும் ரெகுலர் பாஸ்போர்ட். ஆனா டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்னா வெள்ளை கலர் இருந்ததுன்னா உங்களுக்கு விசா தர மாட்டாங்க, அன்லெஸ் இட் இஸ் ஆத்தரைஸ்ட் பை தி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. அதுதான் பாஸ்போர்ட் அண்ட் விசா கவுன்சிலர் செக்ஷன் ஒன்று இருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல. அவளுக்கு தான் அப்ளை பண்ணணும். ரொம்ப கஷ்டப்பட்டு அண்ணாமலையிலிருந்து இன்னல்களை பட்டு அந்த ஒரு லிஸ்ட் வந்ததுன்னு வச்சுங்க, 14ஆம் தேதி லிஸ்ட் தரேன்னு சொல்றாரு பாருங்க அண்ணாமலை. அதை பார்த்துட்டு ஓடிடுவார். அதை பார்த்துட்டு ஓடி விடுவா உங்களுக்கு. நான் அந்த விஷயத்துக்கு லாஸ்டா வரேன் சார். இந்த இதுதான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த அமைச்சர்கள் ட்ரிப் அப்படின்றது அபிஷியல் ட்ரிப், ஒரு முதலீடுகளை ஈர்க்க செல்கிறார்கள். ரொம்ப டயர்ட் ஆயிட்டாலும் இல்லையோ எலெக்ஷன்ல ட்ரிப்ல இருந்து ரொம்ப எதிர்வெண்ணங்கள்லாம் இருக்கிறது. அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமியுடைய தாக்கங்கள் அதிகமாக இருந்தது. எதிர்கட்சிகள் என்று தமிழகத்தில் தாக்கம் அதிகமாக இருப்பதனால் அவருக்கு ரொம்ப டயர்டா இருப்பாங்க. அதனாலதான் போற 5-6 பேர். அது மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய இடி. அவங்கெல்லாம் வெளில போய் என்ன திட்டம் போட்டு, ராகுல் காந்தி அடிக்கடி ஃபாரின் போயிட்டு சோரேஸை பார்க்கறது, சைனா ஆன்டி இந்தியா கேம்ப்ல சைனாலாம், இவங்க யாரை பார்க்க போறாங்கன்னு இனிமேல் தானே தெரியும். இதுக்கு ஏற்பாடு பண்றது யாரு, எப்படி ஹெல்ப் பண்றாங்க? எனக்கு இன்னும் கூட சில சொத்து பட்டியலை, அயல் நாட்டில் இருக்கக்கூடிய சொத்து பட்டியலை கூட அண்ணாமலை வெளியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சில முக்கிய திமுக தலைவர்களுடைய அயல் நாட்டு சொத்து பட்டியல். டெல்லி லீக்ஸ் 2 நான் சொல்லிட்டுமா? டெல்லி லீக்ஸ் 2 3 சொல்லிட்டுமா? கடைசியா வச்சிருக்கேன் சார் 2. நீங்க சொல்லு டக்கு ஆடியன்ஸ் சஸ்பென்ஸ் வைக்க கூடாது. நீ கேட்டுருங்க. நான் அதை கடைசியா தான் கேட்பேன் சார். சரி ஓகே, டன். இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்க வேண்டியதா இருக்கு. இந்த 2 விஷயம், ஒண்ணு பிஜு ஜனதா தள், இன்னொன்னு டிஎம்கே மினிஸ்டர்ஸோட ஃபாரின் ட்ரிப்பை தாண்டி இன்னொரு விஷயம், மகாராஷ்டிரா என்டிஏல இது குழப்பம் தீரவில்லையோ? சிவசேனா எங்க போவாங்க தெரியல. என்சிபி கூட்டணியை விட்டு விலக போவதாக ஒரு மிரட்டல் விடுத்ததாகவும் ஒரு ஆன் ட்விஸ்ட் செஞ்சதாகவும் தகவல். இஸ் இட் சோ? இட் இஸ் கரெக்ட். டெல்லி லீக்ஸ் 3-4 அதுதான். மகாராஷ்டிராவில் குழப்பம் அதிகமாகிவிட்டது. சரத்பவாரை ஒதுக்க ஆரம்பித்து விட்டார்கள். தங்களுக்கு நினைவில் இருக்கும், எப்படி அமித்ஷா
மகாராஷ்டிராவில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய பொழுது 50 ஆண்டு காலம் மகாராஷ்டிரா அரசியலில் வேரூன்றிய சரத்பவாரை கிள்ளி எறிந்து விட்டது பிஜேபி என்று சொன்னார். அதே மாதிரி சரத்பவாருடைய கட்சி உடைந்தது, சிவசேனா உடைந்தது. சிவசேனாவில் இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்கள் எல்லாரும் இன்று கூட பாருங்க, டெல்லியில பரபரப்பாக இருக்கக்கூடியது என்ன என்று கேட்டால், ஏக்நாத் ஷிண்டே கேம்ப் நல்லா இருக்குது மகாராஷ்டிராவை பொறுத்த மட்டும். ஆனால் சரத்பவாருடைய கேம்ப், ராகுல் காந்தி ஒத்துக்க மாட்டேங்கிறார். அங்க சஞ்சய் நிருபம் என்பவர் ஒரு பீகாரி, அவர் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸில் ஊழி வந்தார். அவர் சொல்றாரு, போர்க்குடி உயர்த்தி விட்டார் உத்தவ் தாக்கரேக்கு எதிர்த்து. உத்தவ் தாக்கரே என்பவர் சொல்லுகிறார், எங்களுக்கு 18 சீட்ல நாங்க நல்ல கேண்டிடேட் போட்டிருக்கோம், காங்கிரஸ் அதை கேட்கக்கூடாது. ஆக மொத்தம் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரேக்கு இருக்கக்கூடிய பிளவு அது. சோ அந்த பிளவை எப்படி அவர்கள் பார்க்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்துட்டு இருக்குது. நேத்தி பாருங்க, கோவிந்தா என்று சொல்லக்கூடிய பிரபல நடிகர், அவர் ஒரு பீகாரி, ஆனால் மகாராஷ்டிராவில் இருந்தவர். பஞ்சாபி பெண்மணியை கல்யாணம் பண்ணி கொண்டு நல்லா பஞ்சாபி பேசுவாரு. அவருடைய உறவினர்கள் எல்லாம் பாஜகவில் சேர்ந்து விட்டார். அவர் ஏக்நாத் ஷிண்டே சேர்ந்துட்டார். எதற்காக ஏக்நாத் ஷிண்டேவிடம் போக வேண்டும்? அதனுடைய காரணம் என்ன என்று கேட்டால், பாஜக அங்கு நன்றாக உயர்வூட்டி விட்டது. ஏக்நாத் ஷிண்டே பிரகடனமாகிவிட்டார். அதையும் தவிர முக்கியமானது, சாணக்கியன் நேயர்களுக்கு, ரங்கராஜ் பாண்டே நேயர்களுக்கு குறிப்பு சொல்ல வேண்டும். வட இந்திய அரசியல் என்றால் 3 மாநிலங்கள் தான் முக்கியம் இந்தியாவிற்கு. உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா. இது 3 பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, யூ ஆர் ரூலர் இன் சென்டர். அதுல சரத்பவாருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறைஞ்சி போய் அஜித் பவாருடைய ஒய்ஃப் சரத்பவாருடைய டாக்டருக்கு எதிர்த்து போட்டிடுறாங்க. அது பெரிய மாறுதல். ஸோ ஆக மொத்தம் தாங்கள் கேட்ட மாதிரி மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தான் குழப்பத்தில் இருக்கிறது. காரணம், மாண்புமிகு எம்பி, வயநாடு எம்பி, பெரிய தலைவர், இந்திய அரசியலில் புழங்கற்ற ராகுல் காந்தியினால் தான் அந்த பிரச்சனை என்று உத்தவ் தாக்கரே சொல்லுகிறார். இதுதான் டெல்லி லீக்ஸ். இதையெல்லாம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தான் விதை விதைத்தேன் இந்தி கூட்டணிக்கு என்று மார்த்தட்டி கொள்ளக்கூடிய மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர், இதெல்லாம் தெரியுமா அவருக்கு? உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறது தெரியுமா? தேஜஸ்வி யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே பிளவு. எங்க இந்தி கூட்டணியில் அவர் அருகே இருந்த பொழுது, நிதிஷ்குமார் இருந்தார். இப்பொழுது மு.க. ஸ்டாலின் அருகே இருக்கிறாரா? அவர் மோடி பக்கம் வந்துட்டாரு. சோ இதெல்லாம் மு.க. ஸ்டாலினுக்கு தெரியப்படுத்த வேண்டியது ஆர் ராஜா, டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன், கனிமொழி போன்றவர்களுடைய பொறுப்பு. மு.க. ஸ்டாலினுக்கு சிலதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி எழுதி படிக்கிறாரே தவிர அவருக்கா ஒண்ணு தெரியலன்ற மாதிரி நிரூபிக்கிறார்கள். இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு புரிதல் இல்லையே என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. இதுதான் டெல்லி லீக்ஸ் நீங்க கேட்டதுக்கு. ஓகே சார், முக்கியமான விஷயத்துக்கு நான் இப்போ வரேன். நீங்க முன்னாடியே 2-3 ஜாடமாடையா சொன்னீங்க. திரு அண்ணாமலை அவர்களும் ஹிண்ட் கொடுத்திருந்தார் சமீபத்திய பேச்சு. ஏப்ரல் 14ஆம் தேதி, அதாவது நம்ம மக்களவை வாக்குப்பதிவு, தமிழகத்திற்கான வாக்குப்பதிவு 19ஆம் தேதி இருக்க, அதற்கு கரெக்டா 4 நாள் முன்னாடி ஒரு முக்கியமான இது, அதாவது ஏப்ரல் 14 அன்னைக்கு 5 நாள் முன்னாடி சொல்லிக்கலாம், ஒரு முக்கியமான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்க திரு அண்ணாமலை வைத்திருக்கிறார். ஒரு பிரம்மாஸ்திரம் போல வைத்திருப்பதாக நமக்கு சூசக தகவல். அவரும் அதை ஹிண்ட் பண்ணாரு அந்த ஸ்பீச்ல. இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணதெல்லாம் பத்தாது, ஒரே அடியா விட போறோம், அன்னைக்கு இருக்கு கச்சேரி அப்படின்ட்டு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார். அது என்ன கச்சேரின்ட்டு அன்னில இருந்து ஒரு விவாதம். இது தொடர்பா நம்ம கேட்டப்போ, இல்லப்பா மேல இருந்து எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களாம் அப்படின்னாங்க. அது என்ன மேல அப்படின்னு கேட்கணும், உங்க கிட்டதான் மேல கேட்கணும், உங்க கிட்டதான் கேட்கணும் நினைக்கிறோம். அது டெல்லி லீக்ஸ் 6. அண்ணாமலைக்கு பின்னால் இருப்பது மத்திய அரசாங்கம்.
அண்ணாமலைக்கு பின்னால் இருப்பது ஜே.பி. நட்டா, மத்திய பாஜக. அண்ணாமலைக்கு பின்னால் இருப்பது ஒரு மத்திய பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட குழு, டாப் சீக்ரெட் கோஆர்டினேஷன் கமிட்டி, which backs up ஜே.பி. நட்டா. ஒவ்வொரு மாநிலத்திலும் உதாரணத்திற்கு தேஜஸ்வி யாதவை பிடித்துக் கொள்ளுங்கள், உதாரணத்திற்கு அகிலேஷ் யாதவ், உதாரணத்திற்கு உத்தவ் தாக்கரே, உதாரணத்திற்கு அபிஷேக் பானர்ஜி, மம்தா பானர்ஜி, உதாரணத்திற்கு மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சபரீசன். அன்று சொல்லக்கூடிய ஏப்ரல் 14 இருக்கக்கூடிய ஒரு திருப்பம் என்பது நரேந்திர மோடியினுடைய பிரச்சாரத்திற்கு சிகரமாக இருக்கும். நரேந்திர மோடி 4 முறை தமிழகத்திற்கு வர இருக்கிறார். அந்த 4 பொது கூட்டத்திலும் நரேந்திர மோடி பேசக்கூடிய பேச்சு என்பது ஏப்ரல் 14 கச்சேரி இருக்கு பாருங்க, அதுக்கு முன்னோடி. ஆக மொத்தம் மையப்படுத்தி இருக்கும். அது அண்ணாமலையினுடைய பிரச்சாரம் என்பது அதற்கு ஆசீர்வாதமும் மந்திராட்சதையும் கற்பூரார்த்தியும் சாம்பிராணியும் ஊதுவத்தையும் காண்பிப்பது மத்திய அரசாங்கம். இதுக்கு மேல என்ன கேட்காதீங்க. இனிமேதான் கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. அதுக்கு பாருங்க, பூஜை பண்ணச்சு ஒரு மணி அடிப்பாங்க, அதுதான் இந்த பக்கவாத்திய கச்சேரி. டிங் 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 பேன்னு ஓத. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் சைலண்டா ஓதர். அதெல்லாம் தான் அந்த கச்சேரி. திமுக ஒண்ணு இல்லாத ஆயிடாது. 3 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறார் என்ற அண்ணாமலையினுடைய தாக்கம் அந்த வீடியோ பரபரப்பாக இருக்கும். ஒன்னு கேட்கிறேன் அருண், திமுக என்பது கடந்த 4 நாட்களாக மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சருடைய பேச்சை நான் கேட்டுக்கொண்டு வருகிறேன் பிரதி தினம். சப்ஸ்டன்ஸே இல்லைங்களே சார் அவர் பேச்சுல. தமிழகத்தில் நூதனமாக 2024 பொது தேர்தலில் நரேந்திர மோடியை மைய புள்ளியாக வைத்துத்தான் அதிமுகவும் திமுகவும் போட்டியிடுகின்றன. எடப்பாடி பழனிசாமி போட்டோ காமிக்கிறாரு, மு.க. ஸ்டாலின் சரணாகதி அடையிற மாதிரி மோடி கிட்ட. உதயநிதி காமிக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி 2வது முறையாக சசிகலாவிற்கு அடுத்தது மோடியின் காலில் விழுகிறார் என்று சொல்லுகிறார். ஆக மொத்தம் மோடியை மைய புள்ளியாக கொண்டு வந்து விட்டது தமிழக அரசியல். அதை தாக்கத்தில் தான் ஏப்ரல் 14 சூடு பறக்க இருக்கும் அந்த கச்சேரி. அது மியூசிக் அகாடமியில் வைக்கிறாங்களா இல்ல எந்த இடத்துல வைக்க போறா தெரியல கச்சேரி. இல்ல ஜி.கே. மூப்பனாருடைய அந்த இருக்கு பாருங்க, தியாகராஜர் பிரம்மோற்சவம், வாசன் எப்ப பார்த்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவார் அவராங்க. ஆனா அண்ணாமலை வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணாருன்னு ஆட்டோ க்ளோஸ் ஆங்க, திமுக ஆட்டம். நம்ம 14 ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய இந்த ஃபைல்ஸ், இதை வந்து நம்ம வந்து திமுக ஃபைல்ஸ், டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்ற அந்த நம்பர் 1 வந்துச்சுல, அதுக்கு ஏற்றது போல நம்ம இதை சொல்லலாம். அதை விட பெருசாக இருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால் அதை விட தீவிரமாக இருக்கும், உக்கிரமாக இருக்கும், அதை விட பரபரப்புடன் இருக்கும். ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் அதுக்கு அப்புறம் 3 டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஆடியோக்களை தன் ட்விட்டர் பேஜஸ் ரிலீஸ் பண்ணிட்டு வந்தார். அதுல இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருப்பதாக நாம் அறிகிறோம். அதையெல்லாம் கம்பேர் பண்ணி அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. அவர் ஓப்பனாவே சொல்றாரு, இந்த 10 வருட காலத்தில் 27 குட்டி அதானிகளை திமுக உருவாக்கியது என்பதுதான் சொல்ல. அதானி ராகுல் காந்தி சொல்லிட்டே இருக்காரு. இந்த 27 அண்ணாமலையுடைய ஃபைல்ல பத்தி செல்வ பெருந்தகை சொல்ல வேண்டியது தானே. குட்டி அதானிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள், அதைத்தான் எக்ஸ்போஸ் செய்ய இருக்கிறார். அது பெரிய பிரம்மாண்டமாக வெடிக்கும் வரும், பெரிய பிரம்மாண்டமாக. காரணம் என்ன என்று கேட்டால், அதற்கு தூபம் போடுவது, சாம்பிராணி புகை போடுவது, ஊதுவத்தி காண்பிப்பதெல்லாம் மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறை, மத்திய அரசாங்கத்திற்கு இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்து போடுறாரு. ஏன் 14 டேட் வச்சிருக்காருங்க? ஏன் வச்சிருக்காரு? யோசனை பண்ணி, சித்திரை ஒண்ணு தவறு இல்லை. திமுகவிற்கு அழிவு காலம் அன்றுதான் ஆரம்பம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு தாபம், கோபம், ஆத்திரம் எல்லாமே பாருங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், தயாநிதி மாறன் மத்திய சென்னையில் ஒரு வாக்குவாதத்தில் அடிக்க போறார். அவ்வளவு ஏங்க அவ்வளவு வருது. ஆன்டி இன்கம்பன்சி சென்னையில் அதிகமாக இருக்கிறது திமுகவிற்கு.
3 தொகுதியில் திமுக தோத்து போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஸோ அதெல்லாம் வச்சுதான் சென்டர் இருக்கு. அதனாலதான் 14ஆம் தேதி டேட் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட் பிக்ஸ் பண்ண வச்சது கூட மத்திய பாஜகவினுடைய அழுத்தம் இருக்கிறது அண்ணாமலை மீது. பர்டிகுலர் டேட். சோ அன்று வெளியாகும் லிஸ்ட் அது வந்து 19ஆம் தேதி வாக்கு செலுத்தும் போது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு மாற்றும் 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 தமிழக ஊடகங்கள் மறைக்கலாம். ஆனால் பொதுமக்களிடையே தலைமை நம்புகிறதா? கண்டிப்பா கண்டிப்பா தலைமையினுடைய ஆட்சிகள் தான் செய்யறாரு அண்ணாமலை. தலைமை கொடுத்த சில தஸ்தாவேஜுகள், அந்த தஸ்தாவேஜுகளுடைய சில முக்கியமான பக்கங்கள் கூட என்ன வர இருக்கிறது என்பது கூட எனக்கு அந்த அடிப்படையான தத்துவங்கள் என்னிடமும் இருக்கிறது. On what basis it will be released? அதாவது அசெட்ஸ், சொத்து மதிப்பு அப்படின்றதெல்லாம் தாண்டி அதெல்லாம் நம்ம we will not speculate it, அருண். அது அவருடைய முடிவுக்கு விட்டு விடுவோம். காரணம் என்ன என்று கேட்டால், நம்முடைய நேயர்களை, சாணக்கிய நேயர்களை இன்னும் சஸ்பென்ஸில் வைக்கக்கூடாது. 2-3 முக்கிய தகவல்களை சொல்லிவிட்டு நாம் இந்த பேட்டியை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எப்படி என்டிஏவிலும் இந்தி கூட்டணியிலும் ஒரு கேஸ் இருக்கிறது, கிளர்ச்சி இருக்கிறது. நாம் இருவரும் சமமாகத்தான் பார்க்க வேண்டும். மகாராஷ்டிராவில் காங்கிரசிற்கு அம்பேல், அதே மாதிரி கர்நாடகாவில் காங்கிரசுக்கு அம்பேல். பஞ்சாபில் வரக்கூடிய புது திட்டங்கள் எல்லாருமே அருண், பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு திட்டங்கள் என்றால் பாஜகவிற்கு நல்ல காலம். அங்கு இருக்கக்கூடிய அரசாங்கம், பகவத் சிங் மானுடைய அரசாங்கம் எந்த சமயத்திலும் கவிழலாம். எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலை ஜெயிலுக்கு அனுப்பி வைத்து தத்தளிக்கிறார்களோ ஆம் ஆத்மி கட்சி, பஞ்சாபில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் பலர், பஞ்சாபில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆப் ஆத்மி கட்சி தலைவர்கள் பாஜகவில் சேர ஆரம்பித்து விட்டார்கள். பஞ்சாப் அரசாங்கத்திற்கு அது ஒரு கேஆஸாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கர்நாடகால பிஜேபியிலும் இன்டர்னல் கிரைசிஸ் இருக்கு, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது அருண். இதுதான் டெல்லி லீக்ஸ். அதையும் தவிர உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், மாண்புமிகு திமுகவுடைய தலைவர் டெல்லியில் சில தமிழர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் பிரச்சாரம் செய்வதாக நான் கேள்விப்பட்டேன் நேற்று. அது டெல்லி லீக்ஸ். ஆம் ஆத்மி காங்கிரஸ் ஆதரித்து அப்போ மு.க. ஸ்டாலினுக்கு சாணக்கிய நேயர்கள் மூலமாக ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து மு.க. ஸ்டாலின் அதை பாஜகவிற்கோட கிண்டல் செய்கிறார்கள், வட இந்தியாவில் என்ன செய்கிறார்கள், தயவு செய்து உதயநிதி ஸ்டாலினை மத்திய பிரதேசத்திற்கும் கொல்கத்தாவிற்கும் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்திற்கும் அனுப்பி வையுங்கள். பாஜக ஈஸியாக 400 சீட் கிடைத்துவிடும் என்று கிண்டல் செய்கிறார்கள். ஆக மொத்தம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் டெல்லியில் வசிக்கக்கூடிய இடத்தில் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய வருகிறார் ராகுல் காந்திக்கு ஆதரவாக என்றால், மு.க. ஸ்டாலின் அகிலேஷ் யாதவ் கட்சிக்கு போவாரா? சமாஜ்வாதி கட்சி லக்னோவில், ராஷ்டிரிய ஜனதா தள் லாலு யாதவனுடைய தேஜஸ்வி கட்சிக்கு போவாரா பிரச்சாரம் செய்ய பாட்னாவிற்கு? சிப்பு சோரேன் இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரேன் இருந்தே முதலமைச்சராக இருந்த ஜார்க்கண்டுக்கு மு.க. ஸ்டாலின் போவாரா? உத்தவ் தாக்கரேக்கு சாதகமாக இருப்பாரா? அதையும் தவிர ஒடிசா போவாரா? சிக்கிம் போவாரா? மணிப்பூர் போவாரா? இதையெல்லாம் பாஜகவினர் மு.க. ஸ்டாலின் கேள்வி கேட்க இருக்கிறார்கள். அதைத்தான் பிரதமரும் தமிழகத்தில் சுட்டி காண்பித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அமித்ஷாவுடைய பேச்சில் இது கூட இடம்பெற்றாலும் பெறலாம். நீ இந்தி கூட்டணி நான் தான் வளர்த்தேன், நான் தான் விதைத்தேன் என்று மார்த்தட்டி கொள்ளக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் ஏன் வட இந்தியாவில் பிரச்சாரம் செய்ய வருவதில்லை? ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் ஃப்ரீ தானே, ஜூன் 4ஆம் தேதி மட்டும். பாதி பேர் ஃபாரின் போயிடுறாங்க. ஐயா நீங்க வாங்கய்யா, உத்தரப்பிரதேசத்தை வந்து தமிழ்ல பேசுங்க, பார்க்கலாம் ஒரு ஓட்டு வருதான்னு பார்க்கலாம். சனாதன தர்மத்தை பத்தி கேட்டா ஓடி போயிடுவாரு உதயநிதி ஸ்டாலின். இதுதான் டெல்லி. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சார். மிக்க நன்றி. இத்தனை நேரம் நம்மோட இருந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசிக்க மிக்க நன்றி சார். நமஸ்காரம்.